என் செய்தியின் தலைப்பு மன நிறைவுடன் வாழ்வது. ஒரு முறை பாப் ஸ்மித் என்ற ஒரு பேர் போன அமெரிக்க எழுத்தாளர் அங்கிருந்த அவருக்கு அருகில் இருந்த ஒரு வயோதிபர் இல்லத்துக்கு போனார். இவர் இந்த வயோதிப இல்லத்துக்கு அடிக்கடி போய் வந்திருக்கிறார். அது மாத்திரமன்றி அடிக்கடி போய் பல உதவிகளையும் செய்து வந்தார். இந்த முறை போகும் பொழுது அவர் பல பூச்செண்டுகளை கையில் ஏந்தி சென்றார். ஏனெனில் இது ஒரு பிரத்யேக தினமாக இருந்தது. அதாவது தாயார் தினம் என்று சொல்லுவார்கள். ஆங்கிலத்திலே மதர்ஸ் டே என்று சொல்லுவார்கள். அன்று இவர் போன அன்று முதல் சந்தித்தது ஒரு வயது போன மாது, ஒரு அம்மா. அவ ஒரு வீல் சேரில் நடக்க முடியாது, ஆனபடியால் ஒரு வீல் சேரில் தனியாக இருந்தார். அவர் தன் பேர் மேபல் என்று சொல்லி தன்னை அவருக்கு அறிமுகப்படுத்தி விட்டார். அவரிடம் போய் அவர் அந்த பூச்செண்டுகளை அந்த அம்மாவிடம் பாப் கொடுத்தார். கொடுத்துவிட்டு ஹாப்பி மதர்ஸ் டே என்று சொன்னார். அதற்கு அந்த அம்மா உடனே நன்றி கடன் சொல்லிவிட்டு இந்த பூக்களை வேறு யாருக்காவது கொடுக்கலாமா என்று கேட்டாள். அதுக்கு பாப் கேட்டார் ஏன் என்று. அதுக்கு மேபல் இந்த அம்மா சொன்ன மறுமொழி என்னவென்றால், எனக்கு கண் தெரியாது, ஆகவே கண் பார்வை தெரிகிற ஒருவர் இந்த பூக்களை எடுத்தால் அவர்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு 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 அவர்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். எனக்கு என்னால் அந்த பூக்களின் வடிவுகளை நன்றாக பார்க்க முடியாமல் இருக்கிறது என்று. அதே போன்று பாப் அந்த அம்மாவை அந்த வீல் சேரில் தள்ளி கொண்டு போய் ஒரு கண் பார்வை தெரிகிற ஒரு வயோதிபர் முன்னிலையில் விட்டார். விட்டதும் அந்த அம்மா, அந்த மேபல் என்ற அம்மா அந்த பூச்செண்டை அந்த வயோதிபரிடம் கொடுத்து, இது ஜீசஸ் லவ்ஸ் யூ என்றார். அதாவது கர்த்தர் இயேசுவால் உனக்கு கொடுக்கப்பட்டது என்று, கர்த்தர் இயேசு உன்னை நேசிக்கிறார் என்றார். அப்பொழுதுதான் இந்த பாப் என்ற இந்த அமெரிக்க அந்த அடிக்கடி வந்த அவருக்கு இந்த அம்மா ஒரு கிறிஸ்தவர் என்று தெரிந்தது. இதனால் பாப் அந்த அம்மாவின் பழைய வாழ்க்கையை பற்றி சற்று விசாரிக்க தொடங்கினார். இந்த அம்மா மேபல் ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர். அது மாத்திரமன்றி அந்த பெற்றோர் ஒரு பெரிய ஃபார்மை நடத்தி வந்தார். ஒரு பண்ணையை, கால்நடைகள் இருக்கின்ற ஒரு பண்ணையை நடத்தி வந்தார்கள். அவர்கள் இறந்து போக இந்த அம்மா மேபல் அம்மா தான் அந்த பண்ணையை நடத்தி வந்தார். காலளவில் அவளின் கண் பார்வை போக அவள் இந்த வயோதிப இல்லத்தில் கடைசி 25 வருடமாக வந்து இருக்கிறார். அது மாத்திரமன்றி அவர் அங்கு வந்த எல்லோருக்கும் இயேசுவின் நற்செய்தியை பற்றி கூறுவார். சிறு பிராயத்தில் இருந்து இயேசுவை தன் இரட்சகராக பின்பற்றினார். வேத புத்தகத்தை நன்றாக படித்தவர். அது மாத்திரமன்றி தனக்கு கிடைக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் கடந்த 25 வருடங்களாக இந்த வயோதிப இல்லத்தில் இயேசுவை பற்றி கூறி அவர் தனக்கு செய்த சகல நன்மைகளையும் பற்றி அனைவரையும் ஊக்கப்படுத்தினார். பாப் இன் வாழ்வில் அன்றிருந்து ஒரு பெரிய திருப்பம் ஏற்பட்டது. தான் இனிமேல் வாழ்வில் எந்த கஷ்டங்கள் வந்தாலும் மன நிறைவுடன் வாழப்போகிறேன் என்று சொன்னார். அது மாத்திரமன்றி தன் வாழ்க்கையிலே என்னதான் கஷ்டங்கள் வந்தாலும் கிறிஸ்துவைத்தான் நான் பார்ப்பேன் என்றார். இது மாத்திரமன்றி மேபல் கடைசி நாள் வரை
மன நிறைவுடன் வாழ்ந்தாள். ஆகவே இந்த நேரத்தில் எப்படி எங்கள் வாழ்க்கையில் மன நிறைவுடன் வாழ வேண்டும் என்று நான் கதைக்கப் போகிறேன். மன நிறைவு என்பது வாழ்வில் எந்த பிரச்சனைகள் கஷ்டங்கள் வந்தாலும் மனம் தளராமல் இயேசுவிடம் எங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும். அது மாத்திரமன்றி அவர் வழிநடத்தலில் எங்கள் வாழ்க்கையை நடத்த வேண்டும். இதற்காக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் அப்போஸ்தலன் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 4ஆம் வேத அத்தியாயம் 10-17 வரை. இந்த நிருபத்தை பவுல் ரோமா சிறைச்சாலையில் இருந்து எழுதினார் என்று பல வேத ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். இந்த வேத வாக்கியத்தில் முக்கியமாக பிலிப்பியர் சபை அப்போஸ்தலன் பவுலுக்கு செய்த உதவிகளுக்காக, குறிப்பாக பண உதவிகளுக்காக அப்போஸ்தலன் பவுல் தன் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறார். அது மாத்திரமன்றி அவரின் அந்த சபை கொண்டுள்ள கரிசனைகளுக்கும் நன்மைகளுக்காக தன் அன்பை தெரிவித்துக் கொள்கிறார். முதலாவதாக நான் கதைக்க இருப்பது பரிபூரண வாழ்வுக்கு மன நிறைவு முக்கியம். பிலிப்பியர் 4:11-12 சொல்லுகிறது, என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறது இல்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும் பட்டினியாய் இருக்கவும் பரிபூரணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். எங்கள் வாழ்க்கையில் பாதையில் எத்தனையோ சூழ்நிலைக்குள்ளாக நாங்கள் போய் வருகிறோம். எத்தனையோ சோதனைகளையும் பிரச்சனைகளையும் எதிர்நோக்குகிறோம். எல்லா வேளையிலும் எங்களுக்கு சாதகமாக அமைவதில்லை. சில பிரச்சனைகளுக்கு காலப்போக்கில் எங்களுக்கு சாதகமாக ஒரு நல்ல மறுமொழியை கடவுள் தருவார். ஆனால் பல பிரச்சனைகளுக்கு நாங்கள் ஒரு தீர்வை காணுவதில்லை. இந்த வேதவசனம் 11 பவுல் கூறிய போல எந்த நிலைமையிலும் மன நிறைவுடன் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போஸ்தலன் பவுல் தன் வாழ்வில் பல சோதனைகளை சந்தித்ததுண்டு. வேத வாக்கியம் 2 கொரிந்தியரில் தான் பட்ட பாடுகளை பற்றி விவரித்து இருக்கிறார். யூதர்களால் அடிக்கப்பட்டார், கல்லால் தாக்கப்பட்டார், கடலிலே ஒரு இரவு முழுவதும் கழித்தார், 3 முறை கப்பல் சேதத்தில் அகப்பட்டிருந்தார் என்று இந்த வேத வாக்கியத்திலே அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். இப்படி பல கஷ்டங்களை பவுலடியார் வாழ்க்கையில் அனுபவித்திருக்கிறார். கப்பலில் பயணம் செய்யும் பொழுது பட்டினியாலும் வேதனைப்பட்டு இருந்தார். இதனால் தான் வசனம் 12 சொல்லுகிறார், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும் பட்டினியாக இருக்கவும் பரிபூரணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். இன்றைக்கு சில காலங்களுக்கு முன் நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேன். அதெல்லாம் என் வீட்டிலே சில தோட்ட வேலைகளை கவனிப்பதற்காக நான் ஒரு அன்பரிடம் அவருக்கு உதவி செய்கின்ற அந்த ஆளை அனுப்ப சொன்னேன். அந்த ஆள் ஒரு காலம் வந்தவுடன் நான் இறங்கி அவரை சந்திக்க போகும் பொழுது அவரை பார்த்தவுடன் நான் அதிர்ச்சி அடைந்தேன். ஏனெனில் அவருக்கு வலது கை இல்லை, ஒரு கையே இல்லை. அப்போ நான் அதை பற்றி கேட்கவில்லை. நான் சொன்னேன் எனக்கு என்னென்ன அன்றைக்கு தேவை என்று. அவர் மனம் கூசாமல் சொன்னார், எல்லாம் செய்வன் என்று. நான் அன்றைக்கு சிறிது நேரத்தில் நான் அவர்கிட்ட கேட்டேன், உமக்கு என்ன நடந்தது என்று. அவர் சொன்னார், தான் பிறக்கும் பொழுது கையில்லாமல் பிறந்தேன், ஆனால் நான் இந்த ஒரு கையோடு நிறைவாக எல்லாத்தையும் செய்கிறேன், எனக்கு மிகவும் சந்தோஷம் என்று. அந்த மனிதர் அன்று எனக்கு படிப்பித்த ஒரு அத்தியாயம், எந்த நிலையிலும் மன நிறைவோடு
இருக்க வேண்டும் என்று. 2 கொரிந்தியர் இந்த வேத வாக்கியத்தில் அப்போஸ்தலர் பவுலுக்கு ஒரு உடம்பில் ஒரு நோய் இருந்தது என்று அறியப்படுகிறது. இந்த நோயின் வேதனையை நீக்க பவுல் 3 முறை, ஒரு தரமில்லை 3 முறை கர்த்தரிடம் வேண்டிக் கொண்டார். அதுக்கு கர்த்தர், என் கிருபை போதும், பலவீனத்திலே என் வல்லமை நிறைவாய் விளங்கும் என்றார். இதனால் பவுல் கர்த்தரின் வல்லமையால் தனக்கு ஏற்பட்ட அந்த கஷ்டத்தின் ஊடாக வாழ்க்கையை நடத்தினார். சில வேத ஆசிரியர்கள் அது பவுலின் கண் பார்வையில் ஒரு நோய் இருந்ததென்றும், அந்த நோய்க்கு அந்த நேரத்திலே ஒரு மருந்தும் இருக்கவில்லை, ஆகவே அந்த நோயோடு தன்னுடைய வாழ்க்கையை கழித்தார் என்று சில வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். நான் முதல் குறிப்பிட்ட இந்த மேபிள் அம்மாவும் அதுபோல என் வீட்டுக்கு வந்த அந்த தோட்டக்காரரும் தங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் மத்தியில் மன நிறைவோடு ஒரு பரிபூர்ண வாழ்க்கையை நடத்தினார்கள். அதே போல நானும் நீங்களும் என்னதான் கஷ்டங்கள் சோதனைகள் வந்தாலும் அவற்றை பவுலடியார் செய்தது போன்று எங்கள் வாழ்க்கைக்கு ஊன்றுகோலாக இருக்கிற கர்த்தர் இயேசுவின் அண்டையில் எங்கள் பாரத்தை ஒப்பு கொடுத்து விட்டு வாழ்க்கையை நடத்த வேண்டும். 2வதாக நான் கதைக்கப் போவது, கர்த்தரை முழு மனதோடு நம்புங்கள், அவர் சோதனைகள் மத்தியில் மன நிறைவை தருவார். நாங்கள் கடவுளுடன் நெருங்கிய உறவை வைத்திருந்தாலும் எதிர்பாராத விதமாக நாங்கள் துன்பங்களை அனுபவிக்க பொழுது அது ஒரு மனதுக்கு ஒரு ஏக்கத்தை தருவது மாத்திரமன்றி பயத்தையும் பீதியையும் ஏற்படுத்துகிறது. நாங்கள் எல்லாவற்றையும் நமது சுய அறிவுக்கேற்றபடி சரிவரச் செய்தாலும் திடீரென ஏற்பட்ட சூறாவளி போல் வந்து சில சம்பவங்கள் எங்கள் வாழ்க்கையை சிதறடித்து விட்டுவிடும். நாங்கள் உலகத்துக்கு உட்பிரவேசித்த நாளிலிருந்து நாங்கள் இந்த உலக வாழ்வை விட்டு போகும் வரை இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கும். சுருக்கமாக கூறப்போனால் இது ஒரு சோதனை மிகுந்த வாழ்க்கை என்றே இந்த உலக வாழ்க்கையை சொல்லலாம். ஆனால் கடவுளுடன் நெருங்கிய உறவு வைத்திருக்கும் பொழுது அவரின் பிரசன்னம் எப்பொழுதும் எங்களுடன் இருக்கும். சங்கீதம் 34:19 சொல்லுகிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், ஆனால் கர்த்தர் அவர்கள் எல்லாவற்றிலும் இருந்து அவனை விடுவிப்பார் என்று. இந்த சங்கீதம் தாவீது அரசனாக தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அதுக்கு முதல் இருந்த அரசன் சவுலுக்கு பயந்து ஓடும் பொழுது ஏற்பட்ட நிலையைத்தான் குறிப்பிடுகிறது. தாவீது அரசனாக கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அவர் எதிர்பாராத விதமாக அரசன் சவுல் அவனை கொல்ல திட்டமிட்ட பொழுது அவர் கர்த்தரிலே முழு பாரத்தையும் கொடுத்துவிட்டு அமர்ந்து விட்டான். ஒன்றுமே செய்யவில்லை. அவனுக்கு தெரியும் கர்த்தர் அவனை வழி நடத்துவார் என்று. தாவீதின் கதை என்னத்தை குறிப்பிடுகிறது என்றால், நாங்கள் வேதனைகள் கஷ்டங்கள் அனுபவித்தாலும் கர்த்தர் எந்த வேளையிலும் எங்களை பாதுகாப்பார். பிலிப்பியர் 4:13 பவுல் சொல்லுகிறார், எனக்கு பலன் அளிக்கும் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த வசனம் என் வாழ்விலும் தின்பையும் மன ஆறுதலையும் கொடுக்கிறது. இந்த மேபல் என்ற பெண்ணின் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது கர்த்தரில் இருந்த விசுவாசத்தாலும் நம்பிக்கையாலும் தான் தனது வாழ்க்கையை வெற்றிகரமாக நடத்தினார். தீமோத்தி 6:6 என்ற வேத வசனத்தில் பவுலடியார் தனது சீடர் தீமோத்திக்கு எபேசியர் சபையை பரிபாலனம் செய்வதற்கு அழைத்த போது சொன்ன வார்த்தைகள் இது: திருப்தியுடன் கூடிய தேவ பக்தியே அதிக ஆதாயத்தை தரும். ஏனென்றால் உலகத்திலே நாங்கள் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, இதிலிருந்து நான் ஒன்றும் கொண்டு போவதில்லை.
உண்ணவும் உடுக்கவும் நமக்கு இருந்தால் அதனாலே திருப்தியோடு இருக்க கடவோம். இன்றைக்கு 68 வருடங்களுக்கு முன் நடந்த ஒரு சம்பவம் என் மனத்திரையில் வருகிறது. அதாவது எனது தந்தையார், நான் ஒரு இந்துவாக இருந்தேன், எனது தந்தையார் காலமானார். அன்று இறுதிச் சடங்குகள். அப்போ எனது அம்மா ஒரு நல்ல வடிவான ஒரு தலையணியை தைத்து வைத்திருந்தார். அப்பாவின் அந்த இறுதிச் சடங்குகள் நேரம் அந்த அவரை வைத்திருந்த அந்த கட்டிலே வைக்கிறதுக்கு அந்த நேரத்திலே அங்கே இருந்த அந்த குருக்கள் மேற் சொன்னார்கள் அது வைக்க முடியாது என்று. இதனால் எனது அம்மா மிக வேதனைப்பட்டார். அது மாத்திரமன்றி எனக்கும், நானும் ஒரு 8 வயது சிறுவன், எனக்கும் மனதுக்கு பெரிய வேதனையை கொடுத்தது. அவர்கள் கடைசியிலே அப்பாவுடைய தலையில் தென்னோலை தான் வைத்தார்கள். இறுதி சடங்குகள் முடிந்தது, இறுதி கடமைகள் எல்லாம் முடிந்தது. அடுத்த நாள் அந்த குருக்கள் என்னை கூப்பிட்டு சொன்னார், தம்பி, ஒரு உண்மை நான் உங்களுக்கு சொல்ல விருப்பம். எனக்கு அங்கே அந்த தலைகணியை நாங்கள் வைக்காமல் அந்த தென்னூலை வைத்ததற்கு காரணம் ஏனெனில் அப்பாவுக்கு தெரியாது தலைகணியோ தென்னூலியோ தலையில் வைத்தது. ஏனென்றால் அவர் இந்த உலக வாழ்க்கையை விட்டு போய்விட்டார். ஆனால் அந்த இறுதிச் சடங்குகளை, இறுதி கடமைகளை பார்க்க வந்திருக்கிற மற்றவர்களுக்கு ஒரு பாடத்தை படிப்பிக்க, அதாவது நாங்கள் இந்த உலகத்துக்கு வரும் பொழுது ஒன்றும் கொண்டு வருவதில்லை, போகும் பொழுதும் கொண்டு போவதில்லை. இந்த பாடம் இன்னும் என்ற வாழ்க்கையில் நினைவு திரையில் நல்லாக இருக்கிறது. அதனாலே தான் நான் செய்கிற ஒவ்வொரு அலுவலையும் நான் என்னுடைய வாழ்க்கை நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை என்று அறிந்து கொண்டேன். மூன்றாவதும் கடைசியுமாக, கஷ்டமான சூழ்நிலைகளிலும் மற்றவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் பொழுது மன நிறைவு காண்கிறோம். இதுதான் இந்த மூன்றாவதும் கடைசியான என்னுடைய செய்தி, அந்த பாயிண்ட். பிலிப்பியர் 4:15-17 சொல்லுகிறது, மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மத்தேனியாவிலிருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கு. இதைத்தான் அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார். நான் தெசலோனியாவில் இருக்கும் போதும் என் குறைச்சலை நீங்கும்படி நீங்கள் 2 தரம் அனுப்பினீர்கள். அது முக்கியமான வசனம் 17. உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். இந்த மேற்கூறிய வசனங்கள் மூலம் பவுலடியார் பிலிப்பியர் சபையின் தாராள மனப்பான்மையை பற்றி எடுத்து கூறுகிறார். அவர் மேலும் மத்தேனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை பற்றித்தான் சொல்லுகிறார். அவர்கள் செய்த கடமைகள் இல்லை, அந்த கடவுள் கொடுத்த கிருபைகளை பற்றித்தான் சொல்லுகிறார். அவர்கள் மிகுந்த துன்பத்தினாலே சோதிக்கப்பட்ட பொழுது கடுமையான ஏழ்மையிலிருந்தும் தங்கள் நிறைவான களிப்பினாலே மிகுந்த தாராளமாக கொடுத்தார்கள். லூக்கா 28 ஒரு கதையுண்டு. இந்த வேத வாக்கியத்தில் ஒரு கதை இருக்கிறது. ஒரு ஏழை விதவை 2 காசை காணிக்கையாக பெட்டியில் போட்டார். இந்த ஏழை விதவை மற்ற எல்லாரையும் விட அதிகமாக போட்டார் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். மேலும் மற்றவர்கள் தங்கள் செல்வத்திலிருந்து தேவனுக்கு காணிக்கை போட்டார்கள். இந்த விதவையோ தன் வறுமையிலிருந்து தன்னிடம் இருந்த எல்லாவற்றையும் கொடுத்தாள். இதிலிருந்து நாங்கள் யாருக்கும் ஏதும் செய்யும் பொழுது நல்ல தூய மனத்தோடு செய்ய வேண்டும் என்று கடவுள் எங்களை எதிர்பார்க்கிறார். மற்றவர்களின் தேவைகளை பணத்திலால் மாத்திரம் பூர்த்தி செய்ய முடியாது. அநேக வேளைகளில் பண நெருக்கடியில் இருக்கும் பொழுது தான் சோதனைகள் எங்கள் வாழ்க்கையில் வருகிறது. தேவன் எங்களுக்கு பல கொடைகளை கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 3 ஒரு நல்ல ஒரு கதை உண்டு. பேதுருவும் யோவானும் ஒரு நாள் தேவ ஆலயத்துக்கு போகும் வழி ஒரு ஊனமற்றவனை கண்டார்கள். அவன் எதிர்பார்த்தது மற்றவர்களும் காசு கொடுத்தபடி அவன் பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அவன் நினைத்தான், இவர்களும்
இவர்கள் ஒருவராவது ஏதும் காசோ ஏதும் தருவார்கள் என்று இவர் யோவானிட்டையும் பேதுருவிட்டையும் ஒன்றும் இருக்கவில்லை. இவர்கள் அவனை நோக்கி இதைத்தான் சொன்னார்கள், வெள்ளியும் தங்கமும் எங்களிடத்தில் இல்லை, எங்களிடம் இருப்பதை உனக்கு தருகிறோம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் நீ எழுந்து நட என்று கூற அவன் குதித்து எழுந்து நடந்தான். சில வேளைகளில் எங்களுடைய பணத்தை விட மற்றவர்களுக்கு தேவையானது கர்த்தரின் அன்பும் பாரபட்சமும் தான். இந்த பெண் மேபல் இடம் இருந்தது இயேசுவின் அபிஷேகம். இதை வைத்துத்தான் அந்த வயோதிப இல்லத்தில் உள்ள எல்லாருடைய அன்புக்கும் பாத்திரமானார். அது மட்டுமன்றி அவர்கள் வாழ்வில் ஒரு புத்துணர்ச்சியை ஈண்டு கொடுத்தார். இவர் வாழ்க்கையில் இருந்த இன்னொரு தத்துவத்தையும் நான் அறிந்தேன். இவர் தனக்கு கிடைத்த பூவை இன்னொருவருக்கு கொடுத்து அவரை மகிழ்வித்தார். தேவன் எனக்கும் உங்களுக்கும் பல தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். கிஃப்ட்ஸ் என்று சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், டேலண்ட்ஸ் என்று சொல்லுவார்கள். அவர் கொடுத்தது மற்றவர்களின் தேவையை பூர்த்தி செய்து கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்காகவே. இதனால் நாங்கள் காண்பது எங்கள் வாழ்வில் மன நிறைவே ஆகும். அநேக சந்தர்ப்பங்களில் எங்களுக்கு இடையூறான வேளைகளில் தான் மற்றவர்களை ஆசீர்வதிக்கும் தருணங்களை தேவன் தருவார். ஆகவே பரிபூரண வாழ்க்கைக்கு மன நிறைவு முக்கியம். எந்த நிலையிலும் கர்த்தரில் நிலைத்திருங்கள். அவர் மன நிறைவையும் எல்லாத்துக்கும் மேலான தேவ சமாதானத்தையும் தருவார். எந்த சூழ்நிலையிலும் இக்கட்டான நிலையிலும் மற்றவரின் தேவையை பூர்த்தி செய்யும் பொழுது எங்கள் வாழ்வில் நாங்கள் மன நிறைவை காண்கிறோம். கர்த்தர் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக.